என்று எடுத்துக்கொள்ளுவோம். யோவான் புத்தகம் 20:27. கடைசி லைனை போட்டுங்க. அவ்விசுவாசியாயிராமல், இன்னைக்கு தான் பேச போகிறேன். அல்லேலூயா. அவ்விசுவாசியாயிராமல், அவ்விசுவாசியாயிராமல். ஏன் நான் 10 வாட்டி சொல்கிறேன்னா இந்த வாரமாவது இது ஞாபகம் இருக்கணும். ஏன்னா போன வாரம் எடுத்தது நம்ம மறந்துட்டுருப்போம். அல்லேலூயா. புதுசாவது ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அவ்விசுவாசியாயிராமல், பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. இப்போ யாருங்க விசுவாசி? இதில் யார் யாரெல்லாம் விசுவாசி? அல்லேலூயா. எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் இடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதை யார் பண்ணுறானோ? யார்? தேவன் இருக்கிறாரு, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், அவரை நான் தேடும்போது அவர் எனக்கு பலன் அளிப்பார் என்று விசுவாசிக்கிற எல்லாரும் யார்? விசுவாசிங்க. அல்லேலூயா. புறஜாதி இதை நம்ப மாட்டான். யாரை நம்ப மாட்டான்? இயேசுவை நம்ப மாட்டான். அதனால் அவன் விசுவாசி கிடையாது. நம்ம எல்லாம் அவர் இருக்கிறார் என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நம்புகிற விசுவாசிக்கிற எல்லாரும் யார்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். அவ்விசுவாசியாக இராத, விசுவாசியாயிரு. தட்டி சொல்லுங்கள். அவ்விசுவாசியாக இராத, விசுவாசியாயிரு. அல்லேலூயா. நம்ம தோமாவை பற்றி இங்கே பார்க்குறோம். அங்கே என்ன போட்டிருக்கு? 27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. விசுவாசியாயிராமல், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. இயேசு பின்னாடி சுத்தந்து 70 சீடர்கள் இருந்தாங்க. அதில் 12 பேரை தான் அவர் சீஷராய் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர்? 12 பேர். அந்த 12ல் ஒருத்தர் யார்? தோமா. யார்? தோமா. தோமா அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு அப்போஸ்தலர். ஆனால் அவரை நிறைய இடத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த 12 பேரில் அவர் ஒரு மெயினான ஒரு ஆள். அல்லேலூயா. விசுவாசத்தில் ரொம்ப பெரிய ஆள் யார்? 12 பேரில் தோமா. அல்லேலூயா. தோமா யாருன்னு நான் சொல்கிறேன். இவரை கூப்பிட்றாங்க. யாரை சுகமாக்கணும்? லாசரு செத்து போயிருக்கிறான். இயேசு கால் வருது, வாங்க போகலான்னு. இவர் கிளம்பும்போது மற்ற சீஷர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? யூதர்கள் கல்லெறிய தேடி கொண்டு இருக்கிறாங்க, மறுபடியும் நம்ம எப்படி போவோன்றாங்க. அதனால் 16 என்ன வாசிக்கிறோம்? அதே அதிகாரம் 16. இப்போ பாருங்கள் அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்குது. அவரோட நம்மளும் சேர்ந்து போய், அப்போ அவன் விசுவாசம் எவ்வளோ பெருசாக இருந்தது. மற்ற சீஷர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? கல்லெறிஞ்சு நம்மளை சாவடிச்சிருவாங்க, போக வேணான்னு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? எல்லா சீஷர்களை நோக்கி 16 வாசிங்க. அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும். இப்போ அந்த வசனத்துக்கு வாங்க. அவன் என்ன சொல்கிறான்? உம்மை தொட்டு பார்த்தாதான். ஆனால் முதல்ல என்ன பண்ணான்? செத்தாலும் யார் கூட சாவுவேன்? ஏசப்பா கூட சாவுவேன். 14:5 எடுத்து வாசித்து பாருங்களேன். ஏசப்பா சொல்லார், நான் போயிடுவேன். ம் 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 ஆமேன். அவர் முன்னாடி வசனத்தெலாம் என்ன சொல்கிறாரு? நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, நீரை போகிற இடம் கூட எனக்கு தெரியாது, சொல்லிட்டு போன்றான். ஏன்னா அவர் மேலே அவ்வளோ விசுவாசம், அவனுக்கு அவ்வளோ விசுவாசம். அல்லேலூயா. ஏசப்பா எங்கே போனாலும் அந்த 12 சீஷர்கள் இவர் எங்கே போயிடுவார்? கூடவே போகிறவர். அல்லேலூயா. இப்போ நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம் சொல்லுங்களேன்? விசுவாசத்தோடு இருக்கிறோமா இல்லையா?
அல்லேலூயா. இயேசுவை அதிகமாய் விசுவாசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் அறிஞ்ச பிறகு இவன் ஆளை காணும். எப்போ? நிறைய வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸே இல்லை. சிலுவையில் அரைஞ்ச பிறகு யாரை காணோம்? ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால், லாசரு உயிரோடு எழுப்பணும் போனோன்னே, வாங்கடா எல்லாரும் சேர்ந்து சாவலான்னவன், ஏசப்பா போகிறன்ன போது உங்களுடைய வழியை சொல்லுங்கள் நான் கூடவே வரேன்னவன், சிலுவையில் அரைஞ்ச பிறகு தோமாவை, இன்றைக்கி நிறைய சேர் காலியாக தான் இருக்குது பாருங்க, நிறைய தோமாக்கள். ஆமென். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவிசுவாசியாயிராக்கா, விசுவாசியாயிரு. அல்லேலூயா. அவிசுவாசியாக இருக்காத, விசுவாசியாயிரு. அல்லேலூயா. தோமா அவிசுவாசியாக ஆனதுக்கு ரெண்டே காரணம் தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ரெண்டே காரணம்தான். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அவிசுவாசம் வருதா இல்லையா? உண்மையாக சொல்லுங்கள். நம்ம நினச்சது நடக்கலைன்னா என்ன ஆகிடுது? யாரும் அப்படியே நடிக்காதீங்க, கரெக்டாக சொல்லுங்கள். விசுவாசம், ஒரு ஜபத்தை நம்ம பண்ணினே இருக்கோம், அது நிறைவேறலைன்னா சொல்லுங்கள், அவருக்கு கண்ணும் இல்லை, காதும் இல்லை, மூக்கும் இல்லை, எதுவுமே இல்லைன்றோம். அல்லேலூயா சொல்லுவோமா இல்லையா? இத்தனைக்கும் நான் சொல்கிறது எல்லாம் ராபோஜன் எடுக்கிறவங்கள, ஞானஸ்தானம் எத்தவங்கள சொல்கிறேன். அல்லேலூயா. உடனே நம்முடைய டாபிக் எப்படி மாற்றிடுறோம்? அவருக்கு எதுவும் இல்லை. தோமா அவர் கூடவே தான் இருந்தான். அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தான். சாப்பிட்றதுக்கும் ரெடியாக இருந்தான். ஆனால் சிலுவையில் அரைஞ்ச பிறகு ஆளை காணோம். அவிசுவாசியாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசியாய். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் விசுவாசியா அவிசுவாசியா? கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசியா அவிசுவாசியான்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு சின்ன கதையோடு நான் ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா செய்தி நிற்கிதோ இல்லையோ, கதை கரெக்டாக நிற்கிது. அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன், செல்வ செழிப்பான ஒரு பிஸ்னஸ்மேன் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். மனைவியோடு, குழந்தை இல்லை. ஒரு 15 வயது ஒரு பையன் வந்து வேலை தேடி வரான். வேலையும் தராரு. அவனை எல்லா டெஸ்ட்டு வச்சு எடுத்துக்கிறாரு. அவனுக்கு அம்மா அப்பா இல்லை. இவரும் சேர்த்து கொண்டு எல்லா வேலையும் தராரு. எல்லா வகையிலையும் அவனை உயர்த்தி எல்லா சம்பத்தியும் தராரு. நல்லா வளர்ந்து வரான். எல்லா வேலையும் பண்ணுறான். இவர் சொல்கிறது எல்லா விஷயத்தையும் பண்ணுறான். பிஸ்னஸில் உறுதுணையாக இருக்கிறான். வளர்ந்து வரான். நல்லா போயிட்டுருக்கு. 2 பேருடைய உறவுகளும் நல்லா பலப்பட்டு வருது. அவனுக்கு ஒரு வயது வந்த பிறகு 28 வயதோ ஏதோ ஒரு திருமணத்தையும் அவரே பண்ணி வச்சு, காரெல்லாம் வாங்கி கொடுத்து, வீடெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை நல்லா வச்சுருக்கிறார். யாருங்க? ஒரு பிஸ்னஸ்மேன். அவருக்கு குழந்தையும் இல்லை. காலங்கள் உருண்டோடி கொண்டே இருக்குது. அவர் வயதாகினே இருக்கார். ஒரு வயதில் அவருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுது. மருத்துவமனைக்கு இவன் தான் கூட்டு வரான். டயாலிசிஸ் பண்ணினே இருக்கிறாங்க. ஒரு நாள் இவன் தானே மருத்துவர்கிட்ட பேச முடியும், கூடவே தானே இருக்கிறான். பேசும்போது சொல்கிறாங்க, 2மே போயிடுச்சு, இன்னும் 1 மாதத்தில் உனக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும். இன்னொரு கிட்னியை, எதனா ஒரு கிட்னியை புதுசாக உள்ளே வைக்கணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வரான். காரை விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். எவ்வளோ நாள் கூட இருந்தான்? பல வருஷமாய் கூட இருந்து எல்லா விஷயத்தையும் அனுபவித்தோம். இப்போ என்ன பண்ணுறான்? இப்போ அவன் விசுவாசியா அவிசுவாசியா? ஏங்க இவ்வளோ நாள் பாதுகாத்தான்ல, போயிட்டான். இவர்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் ஏதோ ஆளுங்களெல்லாம் போட்டு எல்லாம் தேடுறாரு. 1 மாதம்குள்ளே என்ன பண்ணணும்? வைக்கணும், இல்லாட்டினா இவருடைய உயிர் போயிடும். அப்படி இப்படின்னு இவருடைய சம்பத்தை வச்சு எப்படியோ ஒரு மருத்துவமனையில் அதை வேலையை பண்ணுறாங்க. போயிட்டு பண்ணிவிட்டு இவர் 2 வாரம் 3 வாரம் அங்கே இருந்துட்டு வந்திருப்பார் போல். வந்துட்டார் வீட்டுக்கு.
இவருக்கு கிட்னி போனது கூட பிரச்சனை இல்லை. இவருக்கு சோகம்லாம் எதில் இருக்குது? யார் மேலே இருக்குது? ஏன்னா அவன் பிரியமாக வைத்திருந்தார், எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கினார், எந்த குறையும் இல்லை. கல்யாணம் பண்ணி வச்சு வீடு கட்டி கொடுத்து காரை வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு விட்டுட்டு ஓடிட்டான். நாட்கள் கடந்தன. இவர் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு செக்கப்புக்கு இவர் போகிறாரு. ஏன்னா அதே ஹாஸ்பிட்டல் தானே, இவன் தானே கூப்பிட்டு போவான். அதே மருத்துவமனையில் அதே டாக்டர்கிட்டேருந்து அவன் வெளியில் வரான், இவர் உள்ளே போகிறாரு. அந்த மருத்துவர்கிட்ட கேட்குறாரு, இவன் ஏன் இன்னத்துக்காக இங்கே வரான்னு. அப்போ தான் அந்த மருத்துவர் சொல்லார், இவங்கிட்டேருந்து ஒரு கிட்னியை கொடுத்துருக்குறான் யாருக்கோ, அது உங்களுக்கு தான். அது அந்த ஒரு விசுவாசம் யார் கொடுத்தது? அந்த ஒரு மாதம் அவன் வராததுக்கு காரணம் என்னென்னா, அவன் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துருக்கிறான். அவனுடைய சொந்த உறுப்பை தியானம் பண்ணியிருக்கிறான். ஒரு கதையை படிக்கும்போது எவ்வளோ அந்த எஜமான் மேலே அவனுக்கு ஒரு பாசம். இதுதான் விசுவாசம். ஆமென். இதுவான் விசுவாசி. ஒரு உலகப்பூர்வமான ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உறுப்பையே அவன் தானமாய் கொடுக்குற அளவுக்கு அவன் மேலே அவனுக்கு எவ்வளோ பிரியம் இருந்திருந்தால் பண்ணியிருப்பான். அல்லேலூயா. நீ நம்மெல்லாம் விசுவாசியா அவிசுவாசியா? இப்போ ஆண்டவர் வந்து சொல்லார், எல்லாருமே ஒரு கிட்னியை கொடுக்கணும்னு கொடுப்போமா? சொல்லுங்களேன். ஒரு எஜமானுக்காக, ஒரே ஒரு எஜமானுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் எதையான இழக்க ரெடியாக இருந்தான். அப்புறமா தான் அவங்களுடைய கதை அங்கே முடியுது. இது உண்மையாக பொய்யான்னு தெரில, நான் படித்தேன் ஒரு புத்தகத்தில். அல்லேலூயா. ஒரு விசுவாசினா எப்படி இருக்கணும்? உண்மையும் அவனுக்கு கடைசி வரைக்கும் கூட இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் கடைசி வரைக்கும் மரித்தாலும் எங்கே இருப்பேன்? அவருடைய சமூகத்தில் தான் நான் மரிப்பேன்னு இருக்கணும். அவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. பாதி நேரத்தில் விட்டு ஓடுறவன் விசுவாசி இல்லை. ஏன்னா நன்மை யார் அனுபவிச்சா? அந்த பையன் அனுபவித்தான். அல்லேலூயா. அந்த செய்தியை கேட்டவனே அவன் அதே மருத்துவமனையில் போய்ட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டான். ஆனால் யாருக்கு சொல்லலை? ஒருவேளை அவர் ஏற்றுக்காமல் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. அவதான் உண்மையான விசுவாசி. அல்லேலூயா. இதில் 2 விஷயங்கள் வந்து அவிசுவாசத்திற்கு ஊடாய் தோமாவை நடத்தியது. யோவான் 20:24 எடுத்து வாசித்து பாருங்கள். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா யாரோட இல்லைங்க? யாரோட இல்லை? ஃபஸ்ட்டு டைட்டில் எழுதிங்க. சரியான இடத்துல இல்லை. சரியான இடத்துல எழுதிங்க. தோமா அவிசுவாசமானதுக்கு 2 காரணம்தான். சரியான இடத்துல இல்லை. என்ன போட்டிருக்கு? இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு இல்லை. இப்போ நம்ம கூடி வர்ற இடம் எது? தேவ சமூகம், சபை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புதிய சிஎம் சபை. அல்லேலூயா. நம்ம கூடி வரோம், வாரம் வாரம் வரோம். நான் 100% விசுவாசிக்கிறேன், ஏசப்பா இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம தோற்று போயிருக்கிறோம், இழந்து போயிருக்கிறோம். சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான ஆளை நம்ம சந்திக்காததுனால தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சரியான நேரத்தில் சரியான ஆளை சரியான இடத்துல சந்திக்கலைன்னா நம்முடைய காரியங்கள் நடைபெறாது. அல்லேலூயா. 12 பேரில் 11 பேர் அங்கே இருக்கிறாங்க. யார் இல்லை அங்கே? ஃபஸ்ட்டு அங்கே தான் வராரு ஆண்டவர். மரியாள்கிட்ட பேசிட்டு எங்கே வராரு? சீடர்கிட்ட வராரு. யார் இல்லை அங்கே? அது வரைக்கும் அவர் பண்ண எல்லா அற்புதங்களையும் பார்த்தவன் அவன். லாசருவை உயிரோடு எழுப்பும்போது கூடவே இருந்தான். அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தான். ஆனால் உயிர் தெழுந்து வரும்போது எந்த இடத்துல இல்லை? சரியான இடத்துல இல்லை. அல்லேலூயா. அது இல்லாதனால என்னென்ன பிரச்சனையோ நான் சொல்லிவிட்டு நான் அப்படியே இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். போதும். அங்கே இல்லை, அவன் 12 பேரில் இல்லை. ஃபஸ்ட்டு அவன் என்ன மிஸ் பண்ணிட்டான்னா, இயேசுடைய தரிசனத்தை. என்னத்தை மிஸ் பண்ணிட்டோம்?
இப்போ சொல்லுவோம் அடுத்த வாரம் சண்டேக்கு போய்க்கலாம், ஆனால் இன்றைக்குரிய தரிசனம் போயிடுச்சு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இன்றைக்குரிய தரிசனம் போயிடுச்சு. அல்லேலூயா. அடுத்த வாரம் பார்த்துக்கலான்றது வேற. இன்றைக்கு உனக்காக ஒரு பலனையோடு அவர் வந்திருப்பார். அல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக இன்றைக்கி வந்திருப்பார். ஆனால் இன்றைக்குரிய தரிசனம் அவனுக்கு கிடைக்கல. அல்லேலூயா. அதனால தான் 11 பேர் இருக்காங்க. அவருக்கு நல்லா தெரியும் இவனுங்க சந்தேக பெறுவீங்க, இவனுங்க பயந்தவனுங்கன்னு. ஏன்னா 3 வருஷம் யார் கூட இருந்தது? உங்கள் பலவீனம் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். நீ எவ்வளோ கோழையான ஆளுன்னு யாருக்கு தெரியும்? நீ எவ்வளோ கண்ணீர் விடுவேன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதுக்கு தெரிஞ்சதுனால தான் வந்து நின்னவொன்னே என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சமாதானம் வருவதாக உண்டாவதாக விழாவையும் கையும் காட்டுறாரு. ஏன்னா நீங்கள் நம்பவும் மாட்டீங்கடா, என்ன என் கூட தான் சுற்றி நின்றீங்க, ஆனால் நம்ப மாட்டீங்க காட்டிட்டு அடுத்தது சொல்கிறாரு, திருப்பியும் சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லிட்டு 22 வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி. ரெண்டாவது அவன் மிஸ் பண்ணது பரிசுத்த ஆவியை மிஸ் பண்ணிட்டான். அல்லேலூயா. குமாரன் என்ன பண்ணுறாரு? தேற்றவாளனை உங்களுக்காக வைத்து போகிறேன்னு சொல்லிட்டு 11 பேர் மேலேயும் ஊதி பரிசுத்த ஆவியை கொடுக்குறாரு. அல்லேலூயா. இன்றைக்கி சபை கூடி வரலனா அந்த வாரத்துக்குரிய அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. மிஸ் பண்ணுவீங்க. அல்லேலூயா. நீங்கள் போக வேண்டிய கல்யாணம், நீங்கள் போக வேண்டிய எந்த ஃபங்க்ஷன்லேயும் பிரியாணி எங்கே வேணால் சாப்பிடலாம். இந்த அபிஷேகத்தை எங்கேயும் கிடைக்காது. அல்லேலூயா. உங்களுக்காக அவர் வந்து நிற்கும் போது நீங்கள் அங்கே இல்லைன்னா என்ன கிடைக்காது? உங்களுக்குரிய பாட்டு அங்கே போயிடும். அல்லேலூயா. தோமா எதை மிஸ் பண்ணான்? ஃபஸ்ட்டு தரிசனத்தை மிஸ் பண்ணான். ரெண்டாவது பரிசுத்த ஆவியை மிஸ் பண்ணிட்டான். அல்லேலூயா. மூன்றாவது கிஃப்ட்டு தராருங்க. வந்தவர் சும்மா போல. இனிமேல் நீங்கள் போயிட்டு உங்கள் வாயால் யாரெல்லாம் மன்னிக்கிறீங்களோ மன்னிக்கல என்ன நடக்கும்? அப்படியே நடக்கும்ன்றார். 3த்தையும் மிஸ் பண்ணிட்டான். யார்? தோமா. அல்லேலூயா. இயேசுவோடு இருந்தவன், இயேசுவோடு அனுபவித்தவன், எல்லாவற்றையும் பார்த்தவன், சிலுவையில் அரைஞ்ச உடனே கூட்டத்துக்கு உள்ளே வரல. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று எல்லாம் பண்ணியிருப்போம். இப்போ எங்கே இருக்கிறோம்? கூட்டத்துக்கு வெளியில் இருக்கிறோம். அவர் டெய்லி சண்டே ஆனால் வருவார். எப்பப்பெல்லாம் நம்ம கூடுறோமோ எங்கெங்கெல்லாம் கூடுறோமோ அவர் வந்துடுவார். ஆனால் அவர் வர இடத்துலெல்லாம் எல்லாமே இருக்கும். அல்லேலூயா. அவர் தரிசனம் கிடைக்க நம்முடைய கண்களுக்கு தான் தெரியாமல் இருக்கு, ஆனால் அவர் நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கிறார். அல்லேலூயா. தோமா மிஸ் பண்ணிட்டான். எதனால்? இந்த கூட்டத்தில் வராதனால. சரியான இடத்துல இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்காது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சரியான இடத்துல இரு. அல்லேலூயா. அட்லீஸ்ட் வர்றது சண்டே, அதாவது கரெக்டாக வான்னு தட்டி சொல்லுங்கள். இப்படியே சொல்லுங்கள், அட்லீஸ்ட் நீ வரதே சண்டே தான், அதையாவது கரெக்டாக வாடா. ஆமென். தரிசனமும் கிடைக்காது, அபிஷேகமும் கிடைக்காது, வரமும் கிடைக்காது. ஆனால் நம்ம பேர் என்னது? இப்போ சொல்லுங்கள், நீங்கள் விசுவாசியா? அல்லேலூயா. தோமா கூடவே இருந்தான். ஆனால் அவனுக்கு எதுவுமே இந்த 3மே பாக்கியம் கிடைக்கல. ஏன்னா சரியான இடத்துல. இப்போ அப்படியே ஒரு வாட்டி படத்தில் வர மாதிரி கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். 6 நாள் நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்கிறோம்? சிலர் 7 நாளும் வெளியில் தான் இருக்கிறோம். ஈஸ்டருக்கும் பெரிய வெள்ளிக்கும் தான் உள்ளே வரோம். கண்டிப்பாக பரலோகமே போக மாட்டோம். அல்லேலூயா. பூலோகத்தில் மட்டும்தான் இருப்போம். அல்லேலூயா. அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாயிரு. அல்லேலூயா. சரியாக கேட்க வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான இடத்துல கேட்கும்போது அவனுக்கு சத்தியம் உள்ளே வரும். அல்லேலூயா. திரும்பி சொல்கிறேன், சரியாக கேட்க வேண்டியதை சரியான இடத்துல சரியான நேரத்தில் கேட்டால் தான் அந்த சத்தியம் உள்ளே வரும். அல்லேலூயா. அந்த இடத்த நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அந்த சத்தியம் உனக்குள்ளாய் வராது. ஒரு பெரிய ஸ்பெஷல் மீட்டிங் நடத்துகிறாங்க, எனக்கு தெரியாத வசனமானு இருக்கக்கூடாது. அந்த மீட்டிங்கில் கர்த்தர் உன்னோடு பேசுவார். ஆமென். அந்த இடத்துல ஆவியானவர் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. வார்த்தையை கொண்டு உன்னோடு பேசுகிறவர். சில இடத்துல உங்களுக்கு அழைப்பு வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிடுங்க. அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அல்லேலூயா. அவன் அவிசுவாசியாக இருந்தது காரணம் அந்த இடத்துல இல்லை. அதுதான் ஒரே ஒரு தப்பு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சபை கூடும்போது இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்குமா?
சோறு போட்டுருவான், கூழ் ஊற்றிடுவான், எல்லாமே பண்ணுவான். இந்த 3 விஷயம் பரத்திலிருந்து தான் வரும். ஆமென். கீழே கிடைக்கிறதுலாம் ஈஸியாக கிடச்சிருங்க, மேலே கிடைக்கிறது கஷ்டம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், மேலேருந்து கிடைக்கிறது கஷ்டம். ஆமென். அதுக்கெல்லாம் அவர் கூடி வரும்போது மட்டும்தான் அவர் வருவார். அல்லேலூயா. கூடி ஐக்கியமாய் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. தோமா அதை தான் மிஸ் பண்ணிட்டான். அல்லேலூயா. வாரத்தில் 7 நாள் நம்ம ஊரை சுற்றுறோம், தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத நேரத்தில் எல்லாவற்றையும் செலவழிக்கிறோம். ஆனால் அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் வீணாய் போனதே இல்லை. அல்லேலூயா. திருப்பியும் சொல்லுங்கள், அவிசுவாசியாயிராமல் அவிசுவாசியாயிராமல் அவிசுவாசியாயிராமல். சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து இரவும் பகலும். நம்ம எல்லாருமே இருக்கிறோமா? துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேகத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். அதுக்கு பின்னாடி இருக்கிற வசனம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. யோவேல் 2:13 வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் ராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வஸ்திரத்தை மாத்திரத்தினால் அல்ல, நம்முடைய இதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்துக்கு திரும்பணும். அல்லேலூயா. இன்றைக்கி பரிசுத்தவான்னு சொல்லிட்டு நல்லா பட்டு சட்டையும் கதர் சட்டையும் போட்டால் நீ நல்லவன் ஆகிட முடியாது. அல்லேலூயா. இதயத்தை கிழித்து தேவனுடைய கர்த்தருடைய இடத்துக்கு திரும்பணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அல்லேலூயா. இப்போது பக்கத்தில் திரும்பி பக்கத்துலலாம் சொல்லுங்கள், சரியான இடத்துல மட்டும் இரு. ஆமென். சபை எப்பப்பெல்லாம் கூடுதோ அப்போல்லாம் இரு. அல்லேலூயா. சபை கூடுற நேரத்துலலாம் நீ இல்லைன்னா உன்னுடைய கிஃப்டை விட்டுருவ. ஆமென். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன சொன்னால், அவன் அவிசுவாசத்துக்கு என்ன காரணம்? சரியான இடத்துல இல்லை. இன்றையிலேருந்து நம்ம முடிவு பண்ணணும், நம்ம இடம் எங்கே இருக்கணும்? சொல்லுங்களேன். சரியான இடத்துல. நான் இப்படி யோசிக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் உட்கார்ற இடம் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இந்த வாரம் போய் உட்காடுறீங்களோ உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற இடமா இருக்கலாம், இல்லாட்டா இது நடக்காதுன்னு சொல்கிற இடமா இருந்தால் நீங்கள் எப்படி ஆகிடுவீங்க? உங்கள் சிந்தனை என்ன மாறிடும்? ஒரு இடத்துல போகிறீங்க, அங்கே இருக்கவங்க எல்லாம் பலவீனமான ஆளுங்க, பலவீனத்தை மட்டும்தான் பேசுகிறாங்க, குறைய மட்டும்தான் பேசுகிறாங்க. உங்கள் சிந்தனை எப்படியா மாறும்? சொல்லுங்களேன். நீங்களே எப்படி ஆகிடுவீங்க? பலவீனமாக ஆகிடுவோம். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு ரொம்ப அதிகம். அல்லேலூயா. வாரம் முழுவதும் தேட்டர்லேயே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சொல்லுங்கள். களியாட்டங்கள்லேயே வாரம் முழுவதும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை உயருமா கீழே போகுமா? திருப்பியும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல சண்டை நடந்துன்னே இருக்குதுன்னா அந்த இடத்துல இருக்கவே இருக்காதீங்க. அல்லேலூயா. ஒரு இடத்துல பிரச்சனை இருந்துக்கினே இருக்குன்னா அந்த பிரச்சனையிலே நான் வாழ்வேன்னா நீ பிரச்சனையிலே வாழ்ந்து பிரச்சனையிலே செத்துருவ. பிரச்சனையை விட்டு வெளியில் வந்துடு. உன்னுடைய இடம் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையிலையும் சரி ஊழியத்துலேயும் எது முக்கியம்? உன்னுடைய பிளேஸ் ரொம்ப முக்கியம். எங்கே நீ ஸ்பெண்ட் பண்ணுறன்றது ரொம்ப முக்கியம். நீ அந்த இடத்த விட்டு வெளியில் வரலன்னா உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய குடும்பமும் சிதறி போகும். தோமா அங்கே இருந்திருந்தானா காரியம் அன்றைக்கே வாய்த்திருக்கும். அல்லேலூயா. அவன் இல்லாத ஒரே விஷயந்தான் கர்த்தருடைய தரிசனத்தை இழந்துட்டான். ஆனால் 3.5 வருஷம் அவர் கூட ஒன்றா சாப்பிட்டு ஒரே தட்டில் இருந்தவன்
அல்லேலூயா. 2வது எடுத்துங்க. அவர் இல்லை, திருப்பி வராரு. வந்த உடனே என்ன சொல்கிறாங்க, இவனை பார்த்து கர்த்தரை கண்டோம் என்று அவனோடு சொன்னார்கள். அதற்கு அவன் என்ன சொல்கிறான், அவருடைய கைகளில் காயத்தை நான் கண்டு நான் விட்டு தொட்டு. அப்போ தான் என்னது, இப்போ நம்மளும் எப்படி சொல்கிறோம், நான் பார்க்கணும், நான் தொட்டு பார்த்தா தான் நான். ஆனால் யார் சொல்கிறது தான் அங்கே முக்கியம். யார் கூட இருந்தான் அவன்? ஏசப்பா கூடவே இருந்து எல்லாவற்றையும், சுகத்தையும் துக்கத்தையும் அற்புதத்தையும் சுதந்தரித்தால் என்ன சொல்கிறான், நான் கண்டு விட்டு தொட்டு 3மே பண்ணுறான். இதெல்லாம் பார்த்தா தான் என்ன பண்ணுவேன், விசுவாசிப்பேன். அல்லேலூயா. தவறான அறிக்கை எழுதிக்கணுங்க. 2வது, அவிசுவாசத்துக்கு மெயினான விஷயம் என்னது, தவறான அறிக்கை. அல்லேலூயா. நீ தவறான அறிக்கை செய்தினா விசுவாசியாக நீ இருக்க மாட்ட, அவிசுவாசியாக தான் இருப்ப. அல்லேலூயா. ஒரு வேலை விஷயத்தை எடுத்துங்களேன், உடனே நம்மளுடைய வாயில் என்ன திரும்ப வரும், இது கஷ்டம்தாங்கன்னு வரும். தவறான ஒரு அறிக்கை. அந்த இடத்துல என்ன திரும்ப சொல்லலாம், கர்த்தர் எனக்காக யாவையும். அல்லேலூயா. உங்களுடைய சிந்தனைக்கு உங்களுடைய பார்வைக்கு அது முடியாத காரியமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு வாயில் என்ன வரணும், என் நேசு அப்பாவால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. என் நேசுவால் எல்லாம் கூடும். அப்படின்னா அவரை வணங்கவே தேவையில்லைங்க. நான் அப்படி தான் யோசிக்கிறேன். அல்லேலூயா. என் ஏசப்பா உயிர் உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. அவர் சொல்லாததையும் செய்வார். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது. அல்லேலூயா. இங்கே அங்கே வந்த உடனே 11 பேர் சொல்கிறதையும் அவன் கேட்கல. என்ன சொல்கிறான், 11 பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்தோம், அவர் வந்தார். நானா இவன் என்ன சொல்கிறான், காயத்தை நான் பார்க்கணும், கையை உள்ளே விட்டு பார்க்கணும், 2வது தொட்டு, அப்போ தான் என்ன பண்ணுவேன், விசுவாசிப்பேன். அல்லேலூயா. கண்டு விட்டு தொட்டு. நமக்கும் இன்றைக்கி அப்படி தான். 10,000 ரூபாய் வேணும்னா கர்த்தர் அப்படியே வந்து நின்று நோட்டை கையில் குத்துட்டு போனோம். அப்போ தான் என்ன நினைப்போம், நீ உயிருள்ள, சொல்லுங்களேன், நீங்கள் உயிருள்ள இல்லை. அவர் இந்த பூலோகத்துக்கு வந்தது இந்த ஜீவன் பரிபூர்ணப்பட தான். அல்லேலூயா. இன்றைக்கி கிறிஸ்டானிட்டியே மாறிடுச்சு. நீ ஆண்டவரை ஏற்றுக்கிறீங்கன்னா காரை வாங்கிடுவா, பங்களா வாங்கிடுவா, கடன் அடைச்சிடுவார், நகை கிடைக்கும், எதுவுமே கிடைக்காது. உனக்கு மெய்யான சமாதானத்தை தருவார். உலகம் தர முடியாத மெய்யான சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. எவனுமே தர முடியாத சமாதானம். வீட்டில் காசு இருக்கோ இல்லையோ, பனியோ பட்டினியோ, உயர்வோ தாழ்வோ, ஏற்றமோ இறக்கமோ, எது இருந்தாலும் உனக்கு சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த மண்ணில் பிறந்தார், அதுக்கு தான் அடிக்கப்பட்டார், மேலே போனார். நீ செத்தாலும் இந்த ஜீவனை எடுத்துப்பார். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தவறான எண்ணங்கள் என்ன தெரியுமா, அவர் ஒரு ஏடிஎம் மிஷினாக வச்சுன்னு இருக்கிறோம். அவர் ஏடிஎம் மிஷின் இல்லை, அதற்கும் மேலானவர். தாயின் கருவிலே பொறுத்து முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் என்றார். அல்லேலூயா. அவருக்கு மறைவான்றது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நம்ம ஜம்பத்தை எடுத்தால் ஃபஸ்ட்டு காலவர் பார்த்தீங்கன்னா மல்லிகை லிஸ்ட்டு தான். எனக்கு இதை தாரோம், அதை தாரோம், அதை தாரோம், எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீ போய் அவருக்கு கிளாஸ் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. உன் உடம்புல இருக்கிற எல்லா நாடி நரம்பெல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்முடைய ஜபத்தில் ஃபஸ்ட்டு துதி தான் இருக்கணும். அவரை தான் போற்றணும். அவரை துதிக்க, போற்ற, ஆராதிக்க அவர் எல்லா காரியங்களையும் மாற்றுவார். அல்லேலூயா. திருப்பியும் உள்ளே வந்தவொடனே என்ன சொல்கிறாரு, திருப்பி என்ன சொல்கிறாரு, சமாதானம். அல்லேலூயா. அல்லேலூயா. தவறான அறிக்கை நம்முடைய வாயில் வரவே கூடாதுங்க. வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் செத்து போயிடலான்றது, அவன் உள்ளே வந்துடுவான். யார்? உன்னை இரத்தத்தினால் இலவசமாய் மீட்டெடுத்தவர். அல்லேலூயா. உன் ஜீவனை அவன் கையிலேருந்து இவர் பிடுங்கி வச்சுன்னு இருக்காரு. நீ என்ன பண்ணுற, திரும்பி ஃப்ரீயாக அவங்ககிட்ட கொடுத்துட்ற. இல்லை, தவறான ஒரு அறிக்கை. உன்னுடைய சூழ்நிலைகள்னால எந்த அறிக்கையும் வாயிலேருந்து விட்டுறாதீங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அந்த அதிகாரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். 1 யோவான் 4:15 எடுத்து வாசிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில்
நிலைத்திருக்க. யாருன்னா ஒருத்தர் வாசிங்க. 1 யோவான் 4:15. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். நம்ம என்னங்க அறிக்கை பண்ணணும்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று நம்ம அறிக்கை பண்ணணும். எங்கெங்கெல்லாம் நம்ம அறிக்கை பண்ணுறனோ தேவனும் நம்மளை பிதா கிட்ட போய் சொல்லுவார். மத்தேயு 10:32 எடுத்து வாசி பாருங்க. மத்தேயு 10:32. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக வெளியில் சொல்லணும். என் ஏசப்பா உயிர் உள்ளவர்னு யார்கிட்ட சொல்லணும்? புறஜாதிகிட்ட சொல்லணும். அவன் உன்னை ஏற்றுக்கலன்னா கூட பரவாயில்ல, சொல்லிட்டு போயிடு. அல்லேலூயா. என் ஏசப்பா உண்மை உள்ளவர், உனக்கு விடுதலை தருவார் சொல்லணும். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மேலே போய் சொல்லுவார். குமாரனை, என் பையன் அங்கே உன்னை பற்றி பேசினுக்கிறான் பாருன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 10:10 வாசிங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை. ரட்சிப்பு எதுலேருந்து வருது? உங்களுடைய அறிக்கையில் தான். அல்லேலூயா. இன்றைக்கி வீட்டில் லைட்டாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? சட 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 சடன்னு எல்லாத்தையும் சொல்லுங்கள். பேசாத மாதிரியே பார்ப்பீங்களே. தெரிஞ்ச தெரியாத எல்லாத்தையும் போட்டு பேசிடுறோம். அல்லேலூயா. உடைய அறிக்கை கரெக்டாக இருக்கணும். அவன் ஏசப்பா கிட்ட எல்லாத்தையும் பார்த்தவன் தான் தோமா. தோமாவுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. 3.5 வருஷம் கூடவே இருந்தானா எல்லா விஷயத்தையும் அவனுக்கு அவர் எப்படிப்பட்டவன் எல்லாம் தெரியும். ஆனால் தொட்டு பார்த்தா தான் விசுவாசிப்பேன்றான். இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கிறவங்களும் என்ன சொல்கிறோம்? எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கடன் பாரம் அடையட்டும், நான் இதை பண்ணுறேன்றேன். இல்லை, உன் ஜீவன் பரிபூர்ணப்படணும்னா அறிக்கை கரெக்டாக இருக்கட்டும். ஒரு ரட்சிப்பு வரணும்னா அறிக்கை கரெக்டாக இருக்கட்டும். ரோமர் 10:10 என்ன வாசிக்கிறோம்? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக. அப்போது டெய்லி உங்களுக்கு ரட்சிப்பு வரணும்னா வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. இதெல்லாம் நம்ம அறிக்கை செய்ய செய்ய நமக்கு ரட்சிப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ சொல்லுங்கள். அவ்விசுவாசியாயிராமல் அவன் 2 மிஸ்டேக் தான் பண்ணான். ஒன்று, இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. 2வது, தவறான ஒரு அறிக்கை பண்ணிடுறான். நான் பார்க்கணும், நான் தொட்டு பார்க்கணும். இப்போ 26 வாசிங்க. மறுபடியும் அவர் பாருங்கள், விடவே இல்லை. திருப்பியும் இவனில் பார்த்துட்டு போனோம், திருப்பியும் வராரு அவர். மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். இப்போ வந்துட்டான். எப்படியோ இந்த 11 பேரில் ஒரு கள்ளம் இருந்திருப்பான். ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான் போல். அப்போ ஃபோன்லாம் இல்லை. வந்துட்டு போனாரான், நீயும் வாடா உள்ளன்னு. போதும். நீங்கள் வசனத்தை கொஞ்சம் ஆழமாக படிச்சிங்கன்னா நல்லா தெரியும். 26 வரைக்கும் அவர் உள்ளே வந்துட்டார். 11 பேர் இருக்கிறாங்க. கரெக்டாக அவர் யாரை கூப்பிட்றாரு? வேறு யாருன்னா கூப்பிட்டு பேசியிருக்கலாம்ல. அப்போ சொல்கிறார் என்னது? 27 பின்பு அவர் தோமாவை நோக்கி இப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பேசுறதை அவர் கேட்டுன்னு இருக்கார். அல்லேலூயா. நம்ம பேசுறது எல்லாமே அவர் கேட்குது. அல்லேலூயா. 25 அவன் என்ன சொல்கிறான்? 11 பேர்கிட்ட, நான் அவனை இயேசுவை தொட்டு பார்க்கணும் பா. நீங்கள் பார்த்ததெல்லாம் வேலைக்கு இங்கே சாட்சி சொல்லுவோம். ஒருத்தர் சாட்சி சொல்லுவான், கர்த்தர் எனக்கு இந்த சுகத்தை தந்தார்னு. உடனே நம்ம மனசில் ஒருத்தன் பிசாசு சொல்லுவான், உனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிதா? அல்லேலூயா. நம்ம எண்ணங்களில் என்ன வரும்? உனக்கு சுகம் வந்துதா? அவங்களுக்கு வந்துதான் அவங்க சொல்கிறாங்க, உனக்கு வந்துதான்னு. ஆனால் அந்த வார்த்தையை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உள்ளே வராரு, நிற்கிறாரு, பேரிட்டு என்ன சொல்கிறாரு? தொட்டு பாடுறான்றார். அல்லேலூயா.
தொட்டு பாடுறானோடனே அப்புறமா 28 அவன் என்ன சொல்கிறான், உடனே தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக ம் 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 விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள். இப்போ யாரெல்லாம் பாக்கியவான்கள்? யாருன்னா, இப்போது அவருக்கு அடிப்பட்டதை கண்ணுக்கு நேராக வந்து நின்று காமிச்சாரா? இல்லை, நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அல்லேலூயா. அவர் உள்ளே வந்தவொடனே கரெக்டாக சொல்கிறார். இவன் நினச்சதை எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறார். இப்போ தொட்டு பாடுறா, வந்து பாடுறா, என் காயத்தை நான் வந்திருக்கிறேன்றார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இடத்துல நம்மளுக்கு டவுட்டோடு தான் வாழ்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? நம்ம நினச்சது நடக்கலைன்னா என்ன நினைக்கிறோம்? அவர் இருக்காரா? என் பிரச்சனையை அவர் பார்த்துன்னு இருக்காரா இல்லையா? கண் இருக்கா இல்லையா? இதுக்கு நான் அந்த தெய்வத்தையே வணங்கியிருப்பேன், நான் ஓடி போயிடு. இருக்காத. அல்லேலூயா. ஏசப்பா உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உன்னை உயர்த்த அவருக்கு ஈஸியாக முடிச்சிடுவார். ஆனால் உன்னுடைய கெப்பாசிட்டி அவருக்கு தெரியும், எப்போ உயர்த்தணும்னு தெரியும். அல்லேலூயா. உயர்த்தவும் தாழ்த்தவும் அவருக்கு கிளியராக தெரியும். எவனை உயர்ந்த இடத்துல வைக்கணும், எவனை தாழ்த்தி வைக்கணுமோ தெரியும். அதனால தான் தாளந்தை கூட பிரித்து கொடுக்குறாரு. 3 கொடுத்துருக்கலாம்ல. 1 2 5 4 ஏன் கொடுக்குறாருன்னா, அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டி கரெக்டாக கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. என்னமோ தெரில, இந்த சிலுவை தானத்துக்கு அப்புறம் இந்த பகுதியை விட்டு என்னால் வெளியிலே வர முடியல, இதுக்குள்ளேயே தான் நான் சுற்றின்னு இருக்கேன். அல்லேலூயா. தோமாவை போல் அவன் ஃபஸ்ட்டு அப்போஸ்தலனாக இருந்தான், நடுவில் அவிசுவாசி ஆகிட்டான். திருப்பி என்ன ஆகிட்டான்? அப்போஸ்தலராக மாறிட்டான். 2 விஷயம் தான் பண்ணான். அந்த இடத்துக்கு வந்துட்டான், அவர் காலிலே ஊந்துட்டான். அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு புதிய ஏற்பாட்டில் தேவனேன்னு கூப்பிட்டது அவன் தான். ஆண்டவரே, அதில் என்ன சொல்லியிருக்கு? தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனேன்னு அறிக்கை செஞ்சிடறான். திருப்பியும் அப்போஸ்தலரான மாறிடுறான். அல்லேலூயா. அங்கே பார்த்த தரிசனத்தோட உலகம் முழுவதும் சுற்ற ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இலங்கைக்கு வந்தார். எல்லா இடத்துக்கும் வந்துட்டு பாண்டிச்சேரியிலேருந்து அப்புறமா நம்முடைய மயிலாப்பூரில் வந்திருந்தார் அதே தோமா. அல்லேலூயா. கடைசியாக அவர் வாழ்ந்தது இந்த சின்ன மலையில் ஒரு குகையில். சரித்திரம் இருக்குது, பொய்லாம் கிடையாது. அதில் அவருக்கு எதிரடையாக இருந்தவங்க வந்து அதே விழாவில் தான் அவரை குத்தி சாவடிக்கிறாங்க. அவர் அந்த அடிப்பட்ட இதோட பரங்கி மலையில் வந்து விழுந்து செத்துடுறார். அதான் இன்றைக்கி சென்ட் தாமஸ் மவுண்ட். அல்லேலூயா. சரித்திரம் உண்டு, எதுவுமே பொய் இல்லை. அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் நடந்த ஊரில் தான் நம்ம இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம். இதே சென்னையில் அதே தோமா வந்துட்டு போனார். அல்லேலூயா. அவருடைய அடக்கம் வந்து இன்றைக்கி இருக்கிற சாந்தோம் சர்ச்சில் தான் வச்சுருக்காங்க. அல்லேலூயா. அந்த தோமாவை இந்த தேசம், இந்த மண்ணு கண்ட ஊரில் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மக்கிட்ட அவிசுவாசம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்காக, இயேசுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவரும் இரத்த சாட்சியாய் மரித்தவர். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம சென்னை மேலே, நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டு மேலே கர்த்தருடைய இறக்கம் இருக்குன்னா அந்த மாதிரி அப்போஸ்தலர் இங்கே இருந்து வாழ்ந்துருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் அவங்க கால் பட்டுருக்கு, நம்முடைய பட்டணத்தில் அவங்க கால் பட்டுருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கும் அவங்களுடைய மகிமை இங்கே இருக்குது. அல்லேலூயா. நம்ம அவிசுவாசியாக இருக்கவே கூடாது. வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வரட்டும். நான் நினைக்கிறேன் தோமா அதுக்கப்புறம் ஆண்டவரை முகமுகமாய் பார்த்துட்டு தான் இங்கெல்லாம் வந்தார். அவர் நினச்சிருந்தா என்ன ஒன்றா பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக பல நாட்டுகளுக்கு போய் கடைசியாக இங்கே தான் வந்து மரித்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் பெரிய லெவலில் நம்முடைய சென்னை பட்டணம் போற்றப்பட்டு இருக்குது ஒரு அப்போஸ்தலர்னால. அல்லேலூயா. நம்ம இன்றைக்கி முடிவு பண்ணுவோம், நான் அவிசுவாசியாய் அல்ல, உம்முடைய விழாவை நான் தொட்டு பார்க்கணும், உம்மை நான் டெஸ்ட் பண்ணணும்னு அல்ல ராஜா, உம்மோடு நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல நான் இருக்கணும். உம்முடைய இடத்த விட்டு நான் வெளியில் போயிடவே கூடாது. எல்லாம் எழும்பி நிற்போம். உம்முடைய இடத்த விட்டு நான் எங்கேயும் நான் வெளியில் போயிடவே கூடாது ராஜா.